ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்கு பிரியாணி. சண்டே வரதுக்குள்ளேயே பசங்க பிரியாணின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, எக்கு பிரியாணி ரெடி பண்ணிடலான்னு சொல்லி ரெடி பண்ணுறோங்க. வாங்க, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முட்டை பார்த்திங்கன்னா 5 நம்பர் 6 நம்பர் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். தேவையான மசாலா பார்த்திங்கன்னா பிரிஞ்சியில் 1 நம்பர், கொத்தமல்லி 1½ ஸ்பூன், வரமிளகா 2 நம்பர், ஏலக்காய் 2 நம்பர், சிறிதளவு சீரகம், சோம்பு 1 ஸ்பூன், கல்பாசி சிறிதளவு, அன்னாசிப்பூ 1 நம்பர், பட்டை சிறிதளவு, பூண்டு 2 கட்டி, இஞ்சி 2 பல்லு, பெரிய வெங்காயம் 2 நம்பர், பச்சை மிளகா 2 நம்பர், கருவேப்பிலை 2 கொத்து, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், தயிர் 3 டேபிள் ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு, மல்லி புதினா, தக்காளி 3 சைஸு, சின்ன சைஸ் மீடியம் சைஸு தக்காளி, நெய் 2 ஸ்பூனு, 3 ஸ்பூனு நல்லெண்ணெய் கலந்து வச்சுருக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. எக்கு பிரியாணி ரெடி பண்ணுறது முன்னாடி எக்கை ஃப்ரை பண்ணிக்கலாம். வாங்க, எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. மண் பாத்திரம் சூடு ஏறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக கீறிக்கோங்க. மஞ்சள் கருவு அடிபடாமல் 3 சைடும் கீறிக்கோங்க. அப்போ தான் நல்லா நம்ம வறுக்கும்போது ஃப்ரை பண்ணும்போது மசாலா நல்லா உள்ளே இறங்குங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் அதில் சேர்த்துக்கலாங்க. தூளுப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கீறி வச்சுருக்கிற முட்டையை அதில் சேர்த்துக்கலாங்க. மசாலா நல்லா முட்டை மேலே படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. முட்டையை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி பவுடரை ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம பிரியாணிக்கு மசாலா வெளியில் வாங்கலைங்க, நம்மளே வீட்டில் ரெடி பண்ணுறோம். பாருங்கள், முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா மேல் பகுதி பார்த்திங்கன்னா தோல் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மொறுன்ற ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம். பாருங்கள், இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், மசாலா அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். இதே மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்து அரைச்சிக்கலாங்க. பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற நெய், நல்லெண்ணெயும் சேர்த்த எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாங்க. பூண்டு பச்சை வடை போனதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி அது கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா மைய வர அளவுக்கு வணங்கணுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சு. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. அது கூடயே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மல்லி புதினாவை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ அது கூட நம்ம நார்மல் அரிசி தான் எடுத்துருக்கோம். அதுக்கு அரிசி 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கலாங்க.
தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை அதில் மேலே சேர்த்துக்கலாங்க. இதில் மேலே இன்னும் மல்லித்தலை புதினாத்தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. மூடி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க சரியான இருக்கான்னு. அவ்வளோதாங்க, குக்கரு மூடி போட்டு மூடிடலாங்க. மூடி போட்டு மூடணும். ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் ஸ்லோ ஃப்ளேமில் 2 விசிலும் வர மாதிரி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, 3 விசில் விட்டு குக்கரை எடுத்தாச்சுங்க. பாருங்கள், முட்டை பிரியாணி ரெடிங்க. கமகமன்னு நான்வெஜ்லேயே தான் பிரியாணி செய்யணும்னு இல்லைங்க. பாருங்கள், இந்த முட்டையை வச்சு செய்யுங்க, செஞ்சு பாருங்கள், சூப்பராக வந்துருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.